Hey everyone, welcome back to my channel. And இன்னைக்கு வீடியோவில் நம்ம சாக்ஸை வச்சு எப்படி மேக்கப் போடுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். எஸ், யூ ஹர்ட் இட் ரைட். சாக்ஸ் வச்சு தான் நம்ம எப்படி மேக்கப் போடுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு இந்தியன் ஃபெஸ்டிவ் மேக்கப்பில் ரொம்ப சிம்பிளானது. நான் இது லெஃப்ட் சைடு வந்து பியூட்டி பிளெண்டர் வச்சு ஃபவுண்டேஷன் எல்லாமே வந்து பிளெண்ட் பண்ணேன். என்னோட ரைட் சைடில் வந்து நான் சாக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி சாக்ஸை பியூட்டி பிளெண்டராக யூஸ் பண்ணுறது, இன்கேஸ் எனக்கு பியூட்டி பிளெண்டர் மாதத்துக்கு ஒன்று அப்படி வந்து நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அஃபோர்ட் பண்ண முடியல, எனக்கு ஈஸி ஆல்டர்னேட்டிவ் அஃபோர்டபுள் ஆல்டர்னேட்டிவ் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக இந்த டெக்னிக் ட்ரை பண்ணலாம். ஸோ எஸ், இன்கேஸ் இப்போ தான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் பிகின். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சாக்கை வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, அதாச்சும் வந்து நம்ம மூஞ்சில் பிளெண்ட் பண்ணுற மாதிரி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு சாக். இது வந்து ஆக்சுவலி நான் ஒரு தடவை யூஸ் பண்ணியிருந்தேன், பட் ஹாட் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் வந்து யூஸ் பண்ணதாக இருந்தால் ஹாட் வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணி வைங்க. புதுசாக இருந்தால் இன்னும் வெல் அண்ட் குட். ஓகே, இப்போ வந்து இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து இன்சைட் அவுட்டாக எடுத்துக்கிறேன், அதாச்சும் உல்ட்டா பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு டோனட் ஷேப்புக்கு வந்து நான் உருட்டி எடுத்துக்கிறேன். அதாச்சும் எனக்கு வந்து வெளியே அவுட் சைடு இருக்கும் இல்லையா, கொஞ்சம் சாஃப்டான சைடு, அது வந்து எனக்கு வெளியே வரணும். ஸோ அந்த மாதிரி வந்து நான் வந்து உருட்டி எடுத்துக்கிறேன். ஐ திங்க் நீங்கள் வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இன்னும் கிளியராக. ஸோ அந்த மாதிரி வந்து உருட்டி நான் ஒரு டோனட் ஷேப்புக்கு அதை வந்து எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். ஓகே, ஸோ பார்க்க டோனட் மாதிரி தான் இருக்குது, இந்த ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து ஃபவுண்டேஷன் வந்து பிளெண்ட் பண்ண போகிறோம். எப்படி அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோடய ஃபேஸில் வந்து ஆரஞ்ச் கரெக்டர் அண்ட் அதை வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஃபவுண்டேஷனுக்குள்ளே போகிறோம். இதில் வந்து உங்களுக்கு என்னோடய லெஃப்ட் சைடில் வந்து நான் பிளெண்டர் வச்சு பியூட்டி பிளெண்டர் வச்சு காமிக்கிறேன், அண்ட் ரைட் சைடில் வந்து சாக் வச்சு காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து கம்பேரிசன் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ என்னோடய லெஃப்ட் சைடில் வந்து நான் வந்து ஒரு டேம் பியூட்டி ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணுறேன், அண்ட் அது வந்து எவ்வளோ ப்ராடக்ட் அப்சர்வ் பண்ணுது அப்படின்றத வந்து நான் அடிக்கடி காமிக்கிறேன். ஸோ அகெயின் இதை வந்து நல்லா வந்து ட்ராக் பண்ணாமல் டேப் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம சாக்லேயும் அதுதான் பண்ண போகிறோம். இப்போ என்னோடய ரைட் சைடில் வந்து நான் வந்து சாக் யூஸ் பண்ணிக்கிறேன். சேம், நீங்கள் வந்து சாக் யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஏதாச்சும் எப்படி பிளெண்ட் பண்ணுறதுல ஏதாவது டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஈவன் பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணுறதை விட ரொம்ப சாஃப்டாக ப்ரெஷர் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் இந்த டேம்பாகவும் இருக்காது. அண்ட் அகெயின் பியூட்டி பிளெண்டரை கம்பேர் பண்ணும்போது அந்த கிளாத் வந்து கொஞ்சம் ரஃபாக தான் இருக்கும். ஸோ அதனால் உங்கள் ஸ்கின்னை வந்து டக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பொறுமையாக பிளெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அகெயின் கார்னர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கன்சீலர் எப்படி பிளெண்ட் பண்ணுது அப்படின்றத வந்து பார்ப்போம். அகைன் நான் வந்து உங்களுக்கு கன்சீலர் பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு க்ளோஸ்அப் கிளிப் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றது. கன்சீலர் வந்து அகைன் நான் வந்து சேம் அமௌண்ட் ரெண்டு சைடுமே வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு லெஃப்ட் சைடு வந்து பியூட்டி பிளெண்டர் அண்ட் ரைட் சைடு வந்து சாக் வச்சு வந்து நான் வந்து பிளெண்ட் பண்ணி காமிக்கிறேன். அகைன் இப்போ வந்து என்ன அப்படின்னு சொன்னால், பியூட்டி பிளெண்டர் அப்படின்னு இருக்கும்போது அது வந்து நீங்கள் கையில் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதனால் வந்து எனக்கு கார்னர்ஸ் பிளெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு. பட் வேறஸ் எனக்கு சாக்ஸில் வந்து ஈவன் அதோட ஃபினிஷ் நல்லா இருந்தாலுமே எனக்கு கார்னர் பிளெண்ட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துருக்கு. அண்ட் சீமி ஸ்ட்ரக்லிங். ஏன்னா அந்த அந்த சைடு கண்ணு சைடில் இருக்க அந்த இன்னர் கார்னர் அதெல்லாமே வந்து பிளெண்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாச்சு. வேறஸ் பியூட்டி பிளெண்டரில் வந்து அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் வென் இட் கம்ஸ் டு ஃபினிஷ் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து நான் ரெண்டு சைடுமே ஈக்குவலாக தான் இருக்குது. உங்களுக்கு க்ளோஸ்அப் கிளிப்புமே வந்து நான் காமிக்கிறேன் நீங்கள், ஸோ தட் உங்களுக்கு கம்பேரிசன் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ யூ கேன் சி ரெண்டு சைடுமே வந்து அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஒரு லைன்ஸ்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏர் ப்ரஷ்டு லுக் தான் ரெண்டு சைடுமே இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பவுடர் வச்சு செட் பண்ண போகிறோம். அகெயின் இதுக்கு வந்து நான் காம்பேக்ட் யூஸ் பண்ணாமல் லூஸ் பவுடர் தான் வந்து யூஸ் பண்ணேன். ஆஸின் என்னால் வந்து காம்பேக்ட் பவுடரில் வந்து அந்த சாக்ஸை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போட முடியாது அப்படின்றதுனால. ஸோ இதை வச்சு வந்து செட் பண்ணதில் வந்து எனக்கு வந்து இந்த பவுடர் இதில் எனக்கு பியூட்டி பிளெண்டர் தான் பிடிச்சிருந்தது. ஏன்னா அது வந்து எக்ஸஸ் ப்ராடக்ட்டை அப்சர்வ் பண்ணுறோம். வேறு சாக்ஸ் வந்து அவ்வளோவா அப்சர்வ் பண்ண மாட்டேங்குது அப்படின்றதுனால எனக்கு வந்து இந்த ரைட் சைடு கம்பேர் பண்ணும்போது, ஐ மீன் லெஃப்ட் சைடை விட ரைட் சைடு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வந்து பவுட்ரியாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஐ கெஸ் யூ கேன் கெட் இட். ஏன்னா ஐ மீன் நீங்கள் வந்து இன்கேஸ் இதுக்கு முன்னாடி பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணி பவுடர் செட் பண்ணியிருக்கீங்கன்னா தெரியும், எக்ஸஸ்லாம் அது அப்சர்வ் பண்ணிக்கும். வேறு இதில் வந்து அது வந்து நடக்கலை. ஸோ அதனால் வந்து பவுடர் அப்படின்னு வரும்போது நான் வந்து பியூட்டி பிளெண்டர் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். வேறு எனக்கு வந்து கன்சீலர் ஃபவுண்டேஷன் வந்து எனக்கு சாக் வந்து ஓகே, நான் கண்டிப்பாக வந்து ஒர்க் பண்ணுவேன். ஸோ அகெயின் நான் வந்து இன்னொரு பவுடர் ப்ராடக்ட்டை வச்சு, காம்பேக்ட் பவுடர் ப்ராடக்ட்டை வச்சு நான் வந்து சாக் சைடு ட்ரை பண்ணேன். பட் அகெயின் எனக்கு வந்து சாக்ஸில் வந்து எனக்கு பவுடர் ஃபினிஷ் பிடிக்கல. மேபி நீங்கள் வந்து இந்த சின்ன
பஃப்லாம் இருக்கும் இல்லையா, அதுவே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பவுடருக்கு. பட் ஃபவுண்டேஷன் கன்சீலருக்கு தாராளமாக நீங்கள் வந்து சாக்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் என்னோட ரெஸ்ட் ஆஃப் த மேக்கப் வந்து நான் வந்து முடிச்சுக்கிறேன். இதுக்கு வந்து எனக்கு ஐப்ரோக்கு வந்து மஸ்காரா வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் ஐ ஷேடோ வந்து ஒரு கோல்டன் கலர் ஐ ஷேடோ வந்து போட்டுக்கிறேன். ஜஸ்ட் ஒரே ஒரு ஐ ஷேடோ தான். ரொம்ப ரியலிஸ்டிக்காக இந்த மேக்கப் வைக்கணும் அப்படின்றதுனால ரொம்ப சிம்பிளாக நான் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து காஜலுக்கு அடுத்து வந்து ஒரு சின்ன லிப் கான்டோர் ப்ளஷ் எதுவுமே நான் பண்ணல. அதுக்கு வந்து நான் வந்து L18லேருந்து சாக்கோபைட் வந்து நான் அவுட்டர் லிப்பில் போட்டுட்டு அண்ட் இன்னர் லிப்க்கு வந்து இந்த ஐ ஆம்ஸ்டர்டமோட என்டசிங் இயர்லி க்ளோரி, அது வந்து ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக், அது யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதோட ப்ரோஸ் வந்து நம்ம பார்ப்போம். இது கண்டிப்பாக பியூட்டி பிளெண்டரை கம்பேர் பண்ணும்போது லெஸ் ப்ராடக்ட் தான் அப்சர்வ் பண்ணுது. அண்ட் இதோட ஃபினிஷ் வந்து ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இதை வந்து வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அண்ட் கார்ன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு வந்து கார்னஸ் பிளெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது அகைன் நீங்கள் ஒரு ஆங்கிள் அண்ட் சாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சின்னதாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் வந்து ஈஸியாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எஸ், இன்றைக்கி வீடியோ காவல் தான். ஐ திங்க் உங்கள் எல்லாருக்கும் வந்து பிடிக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்கள் கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். until then it's bye from Soundariya. Bye.